இல்ல சம்மு, யாருல அவங்க? ஏதோ பெத்த பொண்ணு அது இதுன்னு சொல்லுதாவ. இல்ல எனக்கு பயமா இருக்குல்ல. தெரியல. ஆனா அந்த அம்மா ஏன் புள்ளன்ட்டு கனியை பார்த்தே அழுதாவ. எங்கேயும் அதுதான் சொன்னாங்கண்ணே. அந்த ஆளு கூட அதே தானே சொல்றாரு. பெத்த அம்மா பெத்த அப்பான்னு சொல்றாருன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீலாம் ஒண்ணு அழாத. நான் அண்ணன் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிட்டேன். இல்ல வீரா, அவளை உள்ள கூட்டு போங்களேன். பயந்துருக்காளா? இல்லை, அவளுக்கு கொஞ்சம் கொழுமொரு காய்ச்சி கொடு, நீ குடிச்சிட்டு படுல. வா கனி, போங்க. இல்லை, கண்ணை மூடி படு. இல்ல சம்மு, என்னல இது? அந்த பொம்பளை அழுதத பார்த்து எனக்கு வயித்த கலங்குதுல. எம்ல யாருல அவ? உண்மையாவே இவள பெத்தவதானா? தெரியல. ஆனா கனிய பார்க்கும் போதெல்லாம் ஏன் பொண்ணுன்னு சொல்லுதாவ, தேன்மொழின்னு சொல்லுதாவ. இவளதான் 13 வருஷமா தேடுதன்னு சொல்லுதாவ. கனி நமக்கு கிடைச்சு 13 வருஷம் ஆகுதுல்ல. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கனி யாருக்கும் புள்ள இல்ல, அவ ஏன் தங்கச்சி. 6 எண்ணம் வந்து சொன்னாலும் பரவாயில்ல, அவ ஏன் தங்கச்சி. சண்முகம், இது உடைஞ்சு போற நேரம் இல்ல. அழறதுனால என்ன நடந்துரும்? இங்க பாரு, உன்னோட பாசமும் கனி உன் மேல வச்சிருக்கிற பாசமும் ஒரு நாளும் உன்னை கைவிடாது. அது நிச்சயமா உங்க 2 பேரையும் காப்பாத்தும். நீ கவலைப்படாத. கேட்டி, என்னடி சொல்லுத? ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா? எனக்கும் அந்த பயம் இருக்குமா. ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருக்குமோன்னு. இதத்தனத்தை அந்த ஜோசியக்காரன் சொன்னாரு. அந்த ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி வாய மூடுதீலா. அவ ஏன் தங்கச்சி. அம்படுதே, அவளை யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். புரியுதா? என்னவே நடக்குது? அவங்க எல்லாம் மறுபடியும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க ஐயா, உள்ளதான் இருக்காங்க. ஐயா உள்ள போறப்பவே உன்னை கோவமா கேட்டாங்க. நீ உள்ள போனா உனக்கு வசமா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல போய் படுத்துக்கிட்டேன். நீ அப்புறமா எனக்கு வயித்தால போகுதுன்னு நான் போன் பண்ணேன்னு சொல்லு. நான் நாளைக்கு வந்து ஐயாவை சமாளிச்சுக்கிட்டேன். செய்தியா? கண்டிப்பா. உங்களுக்கு செய்யாமலா? நீங்க தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். மீனாட்சி, அழாத மீனாட்சி, அழாத. என் பிள்ளைய என் கையில கொடுத்தீங்களே, இப்போ என் கையாலேயே என் பிள்ளைய தாரவாத்து கொடுக்கற மாதிரி பண்ணிட்டீங்களே. இல்லங்க, எனக்கு என் புள்ள வேணும். வந்துருவா. தேன்மொழி இல்லாம நான் இந்த ஊரை விட்டு வரவே மாட்டேன். இல்லே, அந்த வெறும்பை எப்படிலே அங்க வந்தான்? அதான் எனக்கும் புரியலப்பா. அந்த பயலுக்கு ஆனாலும் ரொம்ப தைரியங்க. என்னோட ஆளுங்க கத்தி கம்போட நிக்கிறாங்க. சின்ன பையன் கூட அவன் கண்ணுல தெரியலையே. அவன் எப்படிங்க அங்க வந்தான்? பத்தா குறைக்கு அந்த குண்டு போலீஸ் வேற துப்பாக்கியோட அங்க நிக்கிறான். ஸ்டேஷன் துப்பாக்கி இங்கதான் இருக்கு. அவனுக்கு எந்த துப்பாக்கி கிடைச்சது? எப்படி இவங்களை மிரட்டினா? எனக்கு ஒண்ணுமே புரியல. யோ, எங்கேயா முப்பிடாது தேடினியா? ஐயா இப்பதான் கால் பண்ணாவ, வயித்தால போகுதான்.
வீட்டில் படுத்து கிடக்காப்லையாம். சரியானதும் வர்றேன்னு சொன்னாப்ல. இது வைத்தாலே என்ன கதை விடுறானா அந்த ஆளு? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டான்பா. என்ன இது? இல்ல அவன்தாலே இந்த வெறும்பை சமூகத்துக்கு முழுக்க முழுக்க கைத்தடின்னு உனக்கு தெரியாதா? இப்ப அதுவா முக்கியம்? என்ன நாம போட்ட பிளான் இப்ப பிச்சு கிடிச்சே, அதுக்கு என்ன செய்யப்பா? உள்ளே இவங்க தூக்குனதும் அவன் நேரா கம்ப்ளைண்ட் பண்ண இங்கே தான் வருவான்னு நினைச்சேன். அவன் என்னடான்னா நேரா அங்கேயே போய் தகராறு பண்ணி பிடிச்சிட்டு போயிட்டானே. இல்லல, இனிமே இந்த வழியெல்லாம் சரிபட்டு வராது. நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் அந்த அஸ்திரத்தை தான் தூக்கி போடணும். அந்த வழித்தான் சரியா வரும். அது என்னங்க வழி? இல்லையே, எல்லாத்தையும் உன்ட்டு இப்ப விரிவா சொல்லிட்டு இருக்க முடியாது. போலே அண்ணாச்சி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இந்த திட்டம் தேவைப்படாதுன்னு நினைச்சேன், இந்த திட்டத்தையே போட்டேன். இந்த முறை நீங்க கனியோட தான் ஊருக்கு போவீங்க. நானே களத்துல இறங்கியாச்சுல்ல, போதுமா? ஏதோ எங்க பிள்ளைய நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க. இப்ப நீங்களே எங்க பிள்ளைய எங்க கிட்ட சேர்த்துருவீங்கன்னு நம்புறேன். அதை மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். நீங்க முதல்ல உங்க வீட்டுக்காரம்மாவை போய் சமாதானப்படுத்துங்க. நமக்கு தெரிஞ்ச ஏகேஎஸ் கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு. அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லுதேன். நீங்க இவங்களை அங்கே கூட்டிட்டு போய் தங்குங்க. முதல்ல நான் சில ஏற்பாடுகளை முடிச்சுட்டு அங்க வந்துட்டு அடுத்து என்ன செய்யணுங்கிறத சொல்லுதேன். சரிங்களா? சரிங்க ஐயா. என்ன என்னென்னமோ சொல்லுது. நேரடியா இறங்கி என்ன செய்ய போற? இல்லை, நேரடியா இறங்குதும். ஆனா நாம இதுல சம்பந்தப்பட்டிருக்கோங்கிறது வெளியில தெரியாம பாத்துக்கிறது தான் உச்சிதான். அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்ப நீ என்ன செய்ய போற? இல்லை, இந்த சட்டம், கோர்ட்டு, கேஸ் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதே நேரத்தில் இந்த விரும்பிய சமூகத்துக்கிட்ட நேரடியா மோதுறதும் சரிப்பட்டு வராது. அதனால இப்போ கொஞ்சம் தலையை சுத்தி மூக்க உடைக்க போறேன். புரியல, எப்படி? இல்லை, அடுத்த ஐடியா இருக்குல்ல. இந்த பஞ்சாயத்துக்காரங்க ஒரு 10 பேர் ஊருக்குள்ள வெட்டியா தானே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப வேலை வைக்க போறேன். பஞ்சாயத்தா? பஞ்சாயத்தை கூட்டி என்ன செய்ய போற? கூட்டி என்ன செய்ய போறேன்னு நீ பார்க்க தானே போற. எலே, உங்க 2 பேருக்கும் தான் சொல்லுதேன். ஓவரா தண்ணியை போட்டு மட்டையாயிடக்கூடாது. சரியில்ல. ஒரு ஆள் தூங்கணும், 2 ஆள் காவல் நிக்கணும். மாத்தி மாத்தி ஒத்தரா தூங்கிட்டு எப்பவுமே 2 பேர் காவல் நிக்கிற மாதிரி பாத்துக்கிட்டேன். புரியுதா? சரிப்பா சண்முகம், எல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீ உள்ள போ. எலே, இங்கிட்டு பாருங்க. தேவையான எல்லா ஆயுதமும் இங்கிட்டு இருக்கு. சந்தேகப்படுற மாதிரி எவனாச்சும் வந்தான் முதல்ல வெட்டிட்டு தான் அப்புறம் ஆறு என்னன்னு விசாரிக்கணும். புரிதலா? சரியில்ல. சரிப்பா. எலே வெட்டிக்கலே, நீ என்னல ஜெயனா? அண்ணே, விசில் அடிச்சேன்னு வச்சுக்கே, என்னதான் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தாலும் எந்திரிச்சு வந்துருவேனே. அதுதான் வேணாம். இல்லை, போயிட்டு சாப்பிட்டு அளவா சாப்பிடுங்க சாமி. சாப்பிட்டு மட்டை ஆயிடாதீங்க. அண்ணே, நான் பாத்துக்கிறேனே, நீ உள்ள போனே. இந்தால இல்லை, கவனமா இருக்கனே, இல்ல மொத்த பிளானும் கவுந்துறேன். நாங்க பாத்துக்கிறோம் சண்முகம், நீ போப்பா. என்ன எல்லாம் சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏல, நீ வந்தேன்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் தானே உட்காந்துருக்க. உட்காரு. இதுல என்ன இருக்கு? நீங்க எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதானே? வீட்ல தானே இருக்க. என்னைக்கு எல்லாரும் தனித்தனியா சாப்பிட்டுருக்கோம். அண்ணே, என்னடா செல்லாம்? அவங்க மறுபடியும் வருவாங்களா அண்ணே? இல்லை, நீ ஒன்றும் பயப்படாத. அவங்களாம் யாரும் வரமாட்டானுவா. அண்ணன் நான் இருக்கல, நான் பார்த்துக்கிட்டுதேன். நீ சாப்பிடலாம். நாளைக்கு நீ உறங்குறப்போ மறுபடியும் வந்துட்டா? இல்லை, நீ எதுக்கு பயப்படுதா? வெளியில காவலுக்கு 4 பேர் நிக்க வச்சிருக்கு. நான் உன் கூட தானே இருக்க போறேன். என்னைய மீறி 6ல வருவா. வந்துட்டு
வந்துட்டா? வரமாட்டானுங்க அத்தா. அப்படி வந்தாலும் நீ அவங்களோட போகணும்ட்டு அவசியம் கிடையாது. நான் பார்த்துக்கிட்டுதான்ல எல்லாத்தையும். நீ பயமில்லாம சாப்பிடு. கனி, எதையாவது கற்பனை பண்ணிட்டு இருந்தா இப்படிதான் பயமா இருக்கும். உங்க அண்ணன் இருக்கான்ல, அவனை மட்டும் நினைச்சுக்கோ, உனக்கு பயம் வராது. உன்னை நாங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம்டி. இப்ப என்னத்துக்கு பயம்? இல்ல மைனி, என்ன தூக்கிட்டு போனப்போ காருக்குள்ள யாரோ இருந்தாக மைனி. என்ன கொன்னுடுவாங்களோன்னு பயமா இருந்துச்சு. இப்ப நினைச்சாலும் மனசு நடுங்குது மைனி. ரொம்ப பயமா இருக்கு. பேசாம நாம எல்லாரும் வேற ஊருக்கு போயிருவோமா? கனி, என்னத்த பேசுத? இல்லக்கா, எங்க இருந்தோ வந்து இங்க இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாக. எனக்கு அவக வேண்டாம். அவகளை பார்க்க பயமா இருக்கு. எங்கிட்டாச்சும் போயிடலாம்க்கா. அவக கண்டுபிடிக்காத இடத்துக்கு போயிருவோம்க்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்ன கண்ண நீ? நாங்க இப்படி வேற இருக்கோம்ல, உன்னை விட்டு கொடுத்துருவோமா? அப்படி இப்போ உன்னை தூக்கிட்டு போனானுங்க, உன்னை மீட்டு கொண்டு வரல அங்க இருந்து. உங்க மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்க. எவனாவது இந்த வீட்டுக்குள்ள வந்து உன்னை தூக்கணும்னு உன் மேல கைய வச்சா உசுரான போக மாட்டான். தைரியமா இரு. அப்பா, நீங்க வேற சும்மா இருங்கப்பா. அவளே பயந்து போய் கிடக்குறான். உசுரோட போக மாட்டானுங்க, அது எதுன்னு பேசிக்கிட்டேன். ஏட்டி, இம்புட்டு பேர் இருக்கோம், உன்னை விட்டுறவா போறோம்? வயிற்றுக்கு சாப்பிடு, தன்னால உறக்கம் வரும். நம்ம காலையில பேசிக்கலாம். ஆமாட்டி, அண்ணே இருக்கு, எல்லாத்தையும் அது பாத்துக்கும். உனக்கு என்னத்துக்கிட்டி பயம்? சாப்பிடு முதல்ல. அண்ணன் இல்லாதப்ப மறுபடியும் வந்துட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இல்லை, இப்ப நீ எதுக்கு பயப்படுத? ஏதோ ஒரு வாட்டி நான் இல்லாத போது வந்துட்டானுவ, அதுக்காக மறுபடியும் அவன் வந்து உன்னை தூக்கி போட்டு நான் விட்டுருவேனா? இல்லை, ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, இந்த ஊரே திரண்டு வந்தாலும் அண்ணன் இருக்கம்ல, ஒரு நாளும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். புரியுதா? இல்லை கனி, அண்ணே, உனக்கு அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்குண்ணே. நீ தானே வந்து என்ன மீட்டுட்டு வந்த. வர என்னலா, நீ சாப்பிடலா, சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு. அண்ணன் கூட நிக்கம்லா, நான் பாத்துக்கிட்டேன். சாப்பிடு. சரிண்ணே. ஏல ஏல சம்மா, அண்ணே, ஏல சாப்பிட்டு போ. ஏல அண்ணே, ஏல மாமா, நீங்க சாப்பிடுங்க. கனி, உன் அண்ணனை நான் அப்புறமா சாப்பிட வச்சுக்கிறேன். நீ அழாம முதல்ல சாப்பிடு. நீ முதல்ல சாப்பிடுதா, சாப்பிடு 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 சாப்பிடு. நீ ஏண்டா இவ்ளோ பூஞ்சையா இருக்க? அடிச்சு போடுறதுன்னா 1000 பேரை அடிச்சு போடுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு. பாசோன்னு வந்துட்டா எதுக்காக இப்படி இருக்க? பச்சை புள்ள மாதிரி கண் கலங்கிட்டு இருக்க. கனி விஷயத்துல உன்னால செய்யக்கூடியது ஏதாவது இருக்குன்னு நீ நினைக்கிறியா? எதுவும் இல்லடா. கனி நம்ம வீட்டு குழந்தை இல்ல, அத நீ முதல்ல ஒத்துக்கணும். கனிய அவங்க கிட்ட ஒப்படைக்கிறத தள்ளி வேணா போடலாம், ஆனா நிறுத்த முடியாதுடா. அது உனக்கு புரியுதா இல்லையா? இல்லை, இப்ப உங்ககிட்ட ஆராய்ச்சி கேட்டாவலா? வாய மூட்டு வேலையை பரலா. உண்மை தெரியாத மாதிரி நம்ம கண்ணை முடிக்கிட்டான் உண்மை மறைஞ்சு போயிடுமா? சொல்லு. நீயும் நானும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நம்ம கனி அவங்க வீட்டு பொண்ணுதான். கனி உண்மையிலேயே கனிமொழி இல்ல, தேன்மொழி.
நாம வளர்த்துட்டோம். அதுக்காக நமக்கு அவ மேல உரிமை இருக்குன்னு நினைச்சிட முடியுமா? சொல்லு. இதுல நாம கோவப்படுறதுனாலயோ சண்டை போடுறதுனாலயோ என்ன நடந்துரும் நீ நினைக்கிற? கனி நம்ம பொண்ணு இல்ல. அதே நேரம் அவங்களோட பொண்ணா என்னன்னு நமக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. உண்மையிலேயே கனி அவங்க குழந்தை தானா இல்ல தவறுதலா அவங்க கேக்குறாங்களான்னு நாம முடிவு பண்ண முடியாது. சயின்ஸ் தான் முடிவு பண்ண முடியும். அது உனக்கு புரியுதா? அவங்க உன்கிட்ட வந்து கனிய கேட்கலாம், நீ தர முடியாதுன்னு மறுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சட்ட போராட்டமே இருக்கு. கோர்ட் மூலமா போய் DNA டெஸ்ட்ல தான் கடைசியில போய் நிப்போம். அதுல தான் கனி அவங்க பொண்ணா இல்லையாங்கிறது தெரியும். புரியுதுல? கோர்ட்டு சட்டம்னு வந்தா போராட்டம் ரொம்ப பெருசா இருக்கும். ரொம்ப நாளாகும். ஏன் 4-5 வருஷம் கூட ஆகலாம். அப்படி ஆச்சுன்னு வெயி, அந்த நேரத்துல கனி எடுக்கிற முடிவு படி அவ யார் கூட வேணாலும் இருக்கலாம்னு தீர்ப்பு வரலாம். அவ என்ன சொல்றாளோ அவ சொல்றபடிதான் கோர்ட்டு தீர்ப்பு வரும். அந்த நாள் வரும்னு நாம எதிர்பார்ப்போம்டா. எது வேணாலும் உன்னை ஏமாத்தலாம், உனக்கு துரோகம் செய்யலாம். ஆனா உன்னோட பாசம் இருக்கே, அது ஒரு நாளும் உன்னை கைவிடாதுடா. மனசு விட்டுறாத. நம்ம கனிக்கு யார பிடிக்கும்? அவங்களையா இல்ல உன்னையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சின்ன பொண்ணுதான், ஆனா அவ என்னமா பேசினா? கல்யாணம் ஆனா என் அண்ணனை நான் பிரிய வேண்டியிருக்கும், அதனால நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவ. அவ அந்த அளவுக்கு அவ மேல பாசம் வச்சிருக்காடா. ஒருவேளை கோர்ட்டு கனியோட விருப்பப்படி யார் கூட வேணாலும் இருக்கலாம்னு சொல்லுச்சுன்னு வெயி, கனி யார் கூட இருப்பா? உன் கூட தான். அத நான் மனசார நம்புறேன். ஏன்னா அவங்க எவ்வளவு வேணாலும் வசதியா இருக்கலாம், பணம் கொட்டி கிடக்கலாம். ஆனா கனியோட உசுறு எங்க இருக்கு? அவ அண்ணன் சண்முகத்தோட மனசுக்குள்ள இருக்குடா. உனக்கு கனிதான் உசுறு. அதை விட முக்கியம், கனிக்கு நீதாண்டா உசுறு. கொஞ்சம் பொறுமையா இரு. உடனடியா தப்பா நடந்துரும்னு கற்பனை பண்ணிக்காத. எவ்வளோ பெரிய பயணமா இருந்தாலும் முதல் அடி வீட்டை விட்டு தானே வெளியே எடுத்து வைக்கணும். அதே மாதிரி இது ஒரு பெரிய போராட்டம். அத ஒவ்வொரு ஸ்டெப்பா நாம எதிர்கொள்வோம். சட்டத்தை வச்சு அவங்க பொண்ண அவங்க கைப்பற்றலாம் நினைக்கலாம். ஆனா நாம கனியோட பாசத்தை வச்சு எல்லாத்தையும் முறியடிக்க முடியும்டா. கனி ஒரு நாளும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். சொத்து, பணம், காசு இதெல்லாமே கனிக்கு 2வது தான். நீதான் அவளுக்கு எப்பவுமே முதல். அண்ணனை தவிர அவளுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. கனியோட பாசம் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குடா பயப்படுற? சொல்லு. நம்ம மேல சனதி தெருவுல இருக்காரே குணசேகரன், லேத்து வேலை பாக்குறாருல, அவரோட பாப்பாவுக்கு 4 வயசு. நேத்து தான் டயக்னோஸ் பண்ணாங்க. அவளுக்கு ருமாட்டிக் ஹார்ட் டிசீஸ், அதாவது இதயத்துல வால்வு வேலை செய்யல. வால்வு மாற்று சிகிச்சை செய்யணும். வெறும் கூலி தொழிலாளி தான். 4 லட்சம் 4.5 லட்சம் அவங்களால செலவு பண்ண முடியுமா? அவங்களுக்காக நான் இப்ப சோசியல் மீடியாவில் உதவி கேட்டு போஸ்ட் போட போறேன். அவங்க கிட்ட விஷயத்த சொன்னப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? சாமி தான் எங்க பொண்ணை கொடுத்துச்சு, சாமியே எடுத்துக்கிறேன்னு சொன்னா எங்களால என்ன செய்ய முடியும்? ஆனாலும் எங்க பொண்ணை காப்பாத்த நாங்க பிச்சை எடுக்க கூட தயார்னு சொன்னாங்க. இப்ப அவங்களுக்காக நானும் பிச்சை எடுக்க ரெடி ஆயிட்டேன். சோசியல் மீடியால அவங்களுக்காக பணம் கொடுங்கன்னு கெஞ்ச போறேன். செத்து போயிடுமோங்கிற நிலைமையில இருக்கிற அந்த குழந்தைக்காக கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம போராட அவங்க தயாரா இருக்காங்க. விட்டு போயிடுவாளோ நினைக்கிற உன் தங்கச்சிக்காக
நீ போராட மாட்டியா? உன் கூட நாங்கெல்லாம் இல்ல, கனி மட்டும் உன் கூட இல்ல, நம்ம குடும்பம் மொத்தமும் உன் கூட இருக்கோண்டா. நீ தைரியமா இரு சண்முகம். எப்ப இருந்தாலும் கனி உன்னை விட்டு பிரிய மாட்டான். நாங்க விடவே மாட்டோம். ஓகேவா? ஆ